ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஃபார்மில் புதுசாக கூண்டு ஒன்று செஞ்சுருக்கேன் கோழிகளுக்கு. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் நான் செஞ்சுருக்க புது கூண்டு. இதனோட அளவுன்னு பார்த்திங்கன்னா லென்த் வந்து 10 அடி இருக்குது, அகலம் 2.25 அடி, ஹைட்டு 2.25 அடிங்க. இது 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கேன். இது அதுக்காக நான் பயன்படுத்திக்க செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி அடை வச்ச கோழி குஞ்சு பிரிச்சு அப்படின்னா அது தனிமைப்படுத்தி விடுறதுக்காக பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக இது வந்து நம்ம நோய் வந்த கோழிகளை தனிமைப்படுத்த பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கூண்டு வந்து அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதாவது கொட்டகை இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து அவசியம்தாங்க. ஏன்னா கோழி குஞ்சுகள் வந்து நம்ம கீழேயும் விடலாம், ப்ரூடிங் செட்டப்பில் போட்டு. இப்போ தாய்க்கோழி இல்லாத போது ப்ரூடிங் செட்டப் போட்டும் நம்ம பண்ணலாம். இப்போ தாய்க்கோழி இருக்கும்போது நம்ம கீழே விட்டோம்னா அதனோட எச்சத்தை மிதித்து அது நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இந்த முறையில் நம்ம பண்ணும்போது வந்து இப்போ அதனோட கழிவுகள் எல்லாம் கீழே வந்துடும். ஸோ நம்ம ஒரு 1.5 அடி ஹைட்டில் தான் வச்சுருக்கோம். ஸோ பாட்டமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் கழித்து நம்ம ஒரு டைமும் மாட்டு சாணம் போட்டு தெளித்து வலிச்சு விட்ருவோம். ஸோ எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ கோழிகளுக்கான நோய் தொற்றும் வந்து இந்த குஞ்சுகளுக்கு வந்து நோய் தொற்றும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது போடுற கழிவுகள் எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ இதுக்காக மட்டும்தாங்க இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த க்ரீன் கலர் மெஷ்ஷில் செஞ்சுருந்தேன். இதனோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே தாங்கலைங்க. ஒரு கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா கோழிகளுக்கு வெயிட் வந்து தாங்கலை. இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா லைஃப் வரும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேங்க. கோழிகள் இதில் தனிமைப்படுத்திட்டுருங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த காக்கா பருந்து தொல்லை இருக்காது. ஒரு 20-25 நாள் வரைக்குமே கோழிகளோட தான் இந்த குஞ்சுகள் இருக்கும். இருபது நாள் கழித்து நம்ம இதை வெளியில் விட்டுடலாம். கோழி வந்து தனியாக விட்டுடலாம். ஸோ அது வெளிமேய்ச்சலில் மேய்ஞ்சிக்கும். கொட்டகை இல்லாத பட்சத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. நான் இந்த கூண்டு செஞ்சு முடிக்க செலவுன்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபா ஆயிடுச்சுங்க. எல்லாமே ஃபுல்லாகவே எல்லா ஆங்கிள் போட்டு ஸ்ட்ராங்கான வெல்டு மிஸ் போட்டு செஞ்சுருக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.